கணபதியே அருள் புரிவார் எடுத்த சில கதைகள் வாட ஈஸ்வரனே அருள் புரிவார் நான் சொன்ன சில கதைகள் வாட சொர்க்கேசாவரம் அருள்வார் ஆதி சொர்க்கேசாவரம் அருள்வார் அந்த தாரூகாபுரமதிலே தர்க்கராஜன் தார்காவல்லி அவ பெற்றெடுத்த திருமகளை அந்த தாட்சாகினி பார்வதியை தாரூகாபுரமதிலே அங்க சிறப்புடனே வளர்த்துவாரா செல்ல மகள் பிறந்தாள் என்று சீனிவாளும் செலவு செய்தார் தங்க மகன் பிறந்தான் என்று தான தர்மங்களை வழங்குவாரா அருமை மகள் பிறந்தாள் என்று அருமை மகள் பிறந்தாள் என்று அங்க அன்னதானோ வழங்குவாரோ அங்கே அன்னதானோ வழங்குவாரா அந்த தாட்சாகினி பார்வதியை தர்க்கராஜன் தார்காவல்லி அங்க தரையதில விட்டோமானா கண்டை கால் நோகும் என்று பூமியில விட்டோமானா பொற்பாதம் நோகும் என்று தோளதில தொட்டில் கட்டி தொடையதில நடை வளர்த்தி மார்போடு தொட்டில் கட்டி ஐயா தொட்டில் கட்டி மடியதில நடை வளர்த்தி அங்க மடியதில நடை வளர்த்தி தார்காபுரமதில் தாட்சாகினி பார்வதா தேவியை தர்க்கராஜனும் தார்காவல்லியுமாக செல்ல மகள் பிறந்தாள் என்று சீனி பழங்கள் எல்லாம் செலவு செய்து அந்த தாட்சாகினி பார்வதா தேவியை தரையதிலே விட்டோமானால் கண்டைக்கால் நோகும் என்று பூமியில் விட்டோமானால் பொற்பாதம் நோகும் என்று தோளிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடை வளர்த்தி மார்போடு தொட்டில் கட்டி மடியதிலே நடை வளர்த்தி தாளாட்டி ஓராட்டி ஆமையா மார்போடு தொட்டில் கட்டி மடியதிலே நடை வளர்த்தி தாளாட்டி சீராட்டி சிறப்புடனே வளர்த்து வரும்போது தாட்சாகினி பார்வதா தேவி 12 வயதுக்குள் பலகளையும் கற்று முடித்தார். அப்படி 12 வயதுக்குள் பலகளையும் கற்று முடித்தால் தாட்சாகினி பார்வதா தேவி. இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் ஆசபாசங்கள் கொண்டு அன்பளிப்பு செய்த செல்ல ஸ்ரீமான்கள் சீவநல்லூர் நகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய இந்த அருள்மிகு கோட்டை மாட சுவாமிக்கு ஆடுங்குள கோமரம் அன்பும் ஆசபாசங்கள் கொண்ட அருமை
அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும் மாரி செல்வம் அவர்கள் கரத்தினாலும் சீனு கண்ணா இந்திய கடற்படையில் பணிபுரிந்து வரக்கூடிய சீனு கண்ணா அவர்கள் கரத்தினாலும் குட்டி சார்பாகவும் காளிராஜ் அவர்கள் கரத்தினாலும் ஸ்ருதிகா அவர்கள் சார்பாகவும் இஷாந்த் அவர்கள் சார்பாகவும் இனிஷா அவர்கள் சார்பாகவும் சுபிஸ் ராஜ் அவர்களுடைய சார்பாகவும் பாடும் நாமளுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே பரிசளித்துள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக அன்னாருக்கு அப்புறமாக திருமலை கோவில் அடிவாரத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய அன்பும் ஆசபாசங்கள் கொண்ட பாடாலிங்கம் மகாலிங்கம் சாஸ்தாவுக்கு ஆடம்குள கோமரம் மற்றும் அம்பிகை பகவதி அம்மாளுக்கு ஆடம்குள கோமரம் என் அருமை மாமா மகாலிங்கம் என்ற ராஸ் அவர்களுடைய திருக்கரத்தினாலும் அருமை அத்தை லட்சுமி அவர்கள் கரத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ செல்வன் என் அருமை அத்தான் ஐயப்பன் அவர்கள் அதாவது சகலகலா வித்துவா கொடா அடிக்கிறதுலயும் சரி உடுக்கு அடிக்கிறதுலயும் சரி தாளம் அடிக்கிறதுலயும் சரி கட்டை அடிக்கிறதுலயும் சரி சாய்ந்து சொல்றதுலயும் சரி வண்டி ஓட்டுதலையும் சரி சகலகலா வல்லமை பெற்ற அருமை அத்தான் ஐயப்பன் அவர்கள் கரத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி என் அருமை மகா பவதாரணி அவளுடைய பொன்னான திருகரத்தினாலும் அருமை மகன் மகதர்ஷன் அவருடைய கரத்தினாலும் பாடும் அம்மாளுக்கு 100 ரூபாயை 100 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக அதே திருமலை கோவில் அடிவாரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய என் அருமை மாமா பாடாலிங்கம் மகாலிங்கம் சாஸ்தாவுக்கு ஆடம்குள கோமரம் அருமை மாமா மகாலிங்கம் என்ற ராஸ் அதாவது திருமலை கோவில் அடிவாரத்தில் டீ ஸ்டால் வைத்திருக்கக்கூடிய டீ ஸ்டால் உரிமையாளர் மற்றும் பவதாரணி ஆட்டோ உரிமையாளர் அருமை மாமா மகாலிங்கம் என்ற ராஸ் அவர்கள் கரத்தினாலும் அத்தை லட்சுமி அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி என் அருமை மதினி மணிக்கலா அவர்கள் பொன்னான திருகரத்தினால் பாடும் நம் கொழுந்தியாளுக்கு 100 ரூபாயும் அதோடு ஒரு இலைக்கு 1000 பொன் பெறக்கூடிய பொன் பெறக்கூடிய அழகான ஒரு புடவையும் பாடும் நம் கொழுந்தியாளுக்கு பரிசளித்து பாராட்டி உள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக பார்புகளும் பண்பொலிமா நகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய கோட்டை மாட சுவாமிக்கு ஆடுங்குள கோமரமாகிய என் அருமை அப்பா எங்க அப்பா எஸ் முருகன் அம்மா எம் மாரியம்மாள் வில்லிசை குழு பார்புகளம் எல்லாம் பெயர் பெற்று மண்டலங்கள் பெயர் படைத்த என் அப்பா எஸ் முருகன் எம் மாரியம்மாள் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் என் அருமை சகோதரன் அன்பும் பாசங்கள் கொண்ட என் கூட பிறந்த அருமை சகோதரன் எஸ் சுப்பராஜ் அவர்கள் கரத்தினாலும் என் அருமை நாத்னா முப்படாதி அம்மாளுக்கு ஆடுங்குள கோமரம் சங்கரங்கோவிலில் முப்படாதி அம்மாளுக்கு ஆடுங்குள கோமரம் என் அருமை நாத்னா முப்படாதி அம்மன் பெயர் பெற்ற முப்படாதி என்ற பிரியா என் சகோதரர் எஸ் சுப்பராஜ் அவர்கள் கரத்தினாலும் நாத்னா பிரியா அவர்களுடைய பொன்னான கரத்தினாலும் என் அருமை மருமகள்
கோட்டை மாட சுவாமி பெயர் நாமத்தை பெற்ற என் அருமை மருமகள் மனஸ்வி கிருத்விகா அவளுடைய பொன்னான கரத்தினாலும் அருமை மருமக பிள்ளை சுப்பிரமணிய சுவாமியின் பெயர் நாமத்தை பெற்ற முகில் தேவ் அவனுடைய பொன்னான திருகரத்தினாலும் பாடும் நம் அத்தைக்கு பரிசளிக்க வேண்டும் என்று 100 ரூபாயும் கொடுத்து அழகான ஒரு மலர் மாலையும் அனுபவித்து அதோடு மட்டுமல்லாமல் ஒரு இலைக்கு 1000 பொன் பெறக்கூடிய அழகான ஒரு பட்டு புடவையும் பாடும் நம் மதினிக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அருமை நாத்தனா பிரியா அவர்கள் பரிசளித்துள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக அன்னாருக்கு அப்புறமாக 2-3 பேர் கொண்டாந்து கொடுத்தாங்க. பேர் யாருன்னு சொல்லாம போயிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு அன்பளிப்பு செய்த அனைவருமே இந்த கோட்டை மாட சுவாமி காடங்குள கோமரம். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் யாராவது பேரை சொல்லாம விட்டிருந்தோம்னா வந்து சொல்லிருங்க. என்ன நான் மறந்திருப்பேன். அதனால அன்பளிப்பு செய்தவர்கள் குடும்பமும் அன்பளிப்பு செய்யாதவர்கள் குடும்பமும் அருள்மிகு கோட்டை மாட சுவாமி கலிங்கநாச்சி அம்மன் அருளால அவர்கள் வழிவழி வம்சங்கள் உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் வாழ வேண்டும். அவர்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும். அவர்கள் வளர வேண்டும் ஐயா வளர வேண்டும். அவர்கள் வம்சம் என்றென்றைக்கோ உயர வேண்டும். சுவாமி வளர வேண்டும். ஐயா 1 10 100 கோடி 100 கோடி என்றும் உயர வேண்டும். கைலை போல செய்யும் நல்ல தொழில்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேண்டும். போன இடங்கள் எல்லாம் பெயரு பெற்று வாழ வேண்டும். கோட்டை மாட சுவாமி அருளாலே ஐயா தொட்டில் நல்ல குழந்தை முதல் கட்டில் நல்ல கிழவர் வரை என்றும் கைலை போல வாழ வேண்டும். மக்கள் நல்ல மனைவியோடு கோட்டை மாட சுவாமி அருளாலே ஐயா அருளாலே மங்களமாய் வாழ வேண்டும். ஐயா அருளாலே அன்னாருக்கு அப்புறமாக பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் ஆசபாசங்கள் கொண்டு பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த அன்பு உள்ளங்கள் பார்வுகளும் அன்பொலிமா நகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய அருமை பெரியப்பா சுப்பையா தேவர் அவர்கள் கரத்தினாலும் அருமை பெரியம்மா மாரியம்மாள் அவர்களுடைய பொன்னான திருகரத்தினாலும் அவர்கள் பெற்ற அருந்தவ புதல்வன் என் அருமை அண்ணன் அன்பும் ஆசை பாசங்கள் கொண்டு தங்கச்சி மேல அண்ணனுக்கு அவ்வளவு பாசம் பாஞ்சு விழுந்துட்டான். வில்லுக்கு வந்தாம்னு வைங்க தங்கச்சியை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். காப்பி வேணுமா சாப்பாடு வேணுமான்னு கவனிக்கிறதுல அவனை மாதிரி முடியாது. அருமை அண்ணன் காளிராஸ் என்ற ராஸ் இந்த கோட்டை மாட சுவாமிக்கு ஆடுங்குள கோமரம் அருமை அண்ணன் காளிராஜ் என்ற ராஸ் அவர்கள் கரத்தினாலும் அருமை மதினி மைனி உங்க பேர் என்ன? மைனி பேர் உனக்கு தெரியாதாக்கா? அருமை மதினி மாடசுவாமி திருநாமத்தை பெற்ற அருமை மதினி மாலதி அவர்கள் கரத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி அருமை மருமகா
கோட்டை மாடசுவாமி பேராமத்தை பெற்ற அருமை மருமகா கோகிலா அவர்கள் பொன்னான திருகரத்தினால் பாடும் நம் அத்தைக்கு 100 ரூபாயை கொண்டு வந்த 100 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் ஐயா அவருடைய குடும்பம் எல்லாம் என்றும் ஆனந்தமாய் வாழ்க வேண்டும் வாழ வேண்டும். மக்கள் நல்ல மனைவியோடு கோட்டை மாடசுவாமி அருளாலே அருளாலே என்றும் மங்களமாய் வாழ வேண்டும் அருளாலே. அந்த தாரூகா புறமதியிலே தர்க்கராஜன் டார்காவல்லி பெற்றெடுத்த திருமகளா தாட்சாகினி பார்வதியா 14 வயதுக்குள்ள பலகளையும் தான் முடித்து அவ பூத்திருந்தான் நிறைந்திருந்தாள் புஷ்பவதி பெண்ணுமானா அள்ளி மலர் பூத்ததை போல் அருங்கிலியால் பூத்திருந்தாள் பிச்சி மலர் பூத்ததை போல் பெண்கொடியால் பூத்திருந்தாள் பூத்திருந்தான் நிறைந்திருந்தாள் பூத்திருந்தான் நிறைந்திருந்தாள் புஷ்பவதி பெண்ணுமானா தாட்சாகினி பார்வதா தேவி 14 வயதில் பூத்து நிறைந்த புஷ்பவதி பெண்ணாயிருந்தார். தன் மகளுக்கு சடங்கு சம்பிரதாயத்தை கழிக்க வேண்டும் என்று அந்த தர்க்கராஜனும் தார்காவல்லியுமாக ஆத்து தண்ணி கொண்டு வந்தால் ஐரே செத்து மிதக்கும் என்று ஊத்து தண்ணி கொண்டு வந்தால் உழுவே செத்து மிதக்கும் என்று குளத்து தண்ணி கொண்டு வந்தால் கொக்கு எச்சம் போட்டிருக்கும் என்று ஆளிரங்கா கஜமதிலே ஆணலையும் பெண்ணலையும் அன்போடு வருகின்றது. ஆணலையில் தண்ணீர் கொண்டால் அழிந்து போவாள் நம்ம மகள் என்று பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு பெருமையோடு சடங்கு சம்பிரதாயத்தை கழித்தார்கள். அப்படி தாட்சாகினி பார்வதா தேவி சடங்கு சம்பிரதாயத்தை கழிக்க அம்மா எப்படி இருக்கா அம்மா அழகுக்கு சொல்லவா வேணும் பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்ட மயில் அழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி ஓலைப்பு செய்யலில் அம்மாவுக்கு 1 பாகம் தலையழகு வேப்ப இலை செய்யலில் மேல் புருவம் 2 அழகு. இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக தாட்சாகினி பார்வதா தேவி இருக்க அவளை பெண் கேட்க 56 தேசத்து அரசர்கள் யாவரும் தாட்சாகினி பார்வதியை மணமுடிக்கணும்னு ஆசைப்படுதாங்க. ஏன் தர்க்கராஜனும் தார்காவலியும் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி தாட்சாகினி பார்வதி. அவ அழகிலே சிறந்தவள் அம்சத்தில் உயர்ந்தவளா இருப்பதனால 56 அரசர்கள் யாவரும் பெண் கேட்டார். பாத்தியலா பார்த்தார் தர்க்கராஜன் நமக்கு இருக்கதோ 1 மகா ஆனா 56 தேசத்து அரசரும் பெண்ணு கேட்காங்கள ஒருத்தருக்கு பெண்ணு கொடுத்து ஒருத்தருக்கு இல்லனா முகச்சடவாயிரும் அதனால என்ன செய்ய என்று மனம் வருத்தத்தை கொண்டு கண்கலங்கி இருக்கும் போது அந்த நேரத்தில் மந்திரியை அழைத்தான். ஐயா மந்திரி என் மகளுக்கு சடங்கோடு சேர்த்து நான் சுயமர வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் 56 தேசத்து அரசர்கள் எல்லாரும் பெண்ணு கேட்காங்க ஒருத்தருக்கு பெண்ணு கொடுத்து ஒருத்தருக்கு இல்லனா முகச்சடவாயிரும் அதனால் நான் என்ன செய்வது எனக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும். என்ன வழி ஐயா தர்க்கராஜா அதற்கெல்லாம் நீங்க அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தா என்ன என் மகளாகிய தாட்சாகினி பார்வதா தேவிக்கு சடங்கோடு சேர்த்து சுயவரம் அந்த சுயவரத்தில் யாரு வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். ஆண்களும் வரலாம் ஆண்டி பண்டாரமா இருந்தாலும் வரலாம். ஆனால் ஒண்ணு என் மகளாகிய தாட்சாகினி பார்வதி கையில் ஒரு மாலை கொடுக்கப்படும். அந்த மாலையை அவ சுழட்டி எரியும் போது யார் கழுத்துல விழுதோ அவங்கதான் என் மகளுக்கு மணவாளன்.
எனக்கு மருமக பிள்ளை அப்படின்னு நீங்க அறிக்கை அடித்தா என்ன என்று மந்திரியானவர் சொன்ன உடனே தர்க்கராஜனும் அப்படியே ஆகட்டும் என்று 56 தேசத்திற்கும் அறிக்கையை தெரிவித்தார். அறிக்கையை காதல கேட்ட உடனே 56 தேசத்து அரசர்கள் யாவரும் அரண்மனைக்கு வராங்க. யானையில வரவங்க யானையில வராங்க, குதிரையில வரவங்க குதிரையில வராங்க, ஒட்டகத்துல வரவங்க ஒட்டகத்துல வராங்க, தேர்ல வரவங்களும் அவங்க வசதிக்கு தகுந்தபடி வராங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுல இருந்து கிளம்பணும் என்று வரும்போது அந்த 56 அரசர்கள் யாவரும் அவரவர்கள் குல தெய்வத்தை வணங்கிவிட்டு வருகின்றார்கள். ஏன் வணங்குதாங்க? நம்ம தர்க்கங்கோட்டை போக போறோம். ஒருத்தர் போனா பரவாயில்ல, 56 தேசத்து அரசர் எல்லாரும் போறோம். அதனால் தாட்சாயினி பார்வதா தேவி எரியக்கூடிய மாலையானது ஏங்கலத்துல விழணும் ஏங்கலத்துல விழணும்னு அவங்க குலதெய்வத்தை வணங்குதாங்க. அது வரைக்கும் சாமியை கும்பிடாம இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு சாமியை கும்பிட்டு கீழே விழுந்து விழுந்து வணங்குதாங்க. சாஸ்தா கும்பிடுதவங்க சாஸ்தாவை கும்பிடுவாங்க, இஷ்ட தேவதையை கும்பிடுதவங்க இஷ்ட தேவதையை வணங்கி முன்னோர்களை வணங்கக்கூடியவங்க. குலதெய்வம் இல்லாதவங்க யார வணங்குவாங்க? மூதாக்களை தான் வணங்குவாங்க. அப்படி அவரவர்கள் விருப்பப்படி குலதெய்வத்தை வணங்கி விட்டு தர்க்கனுடைய கோட்டைக்கு 56 அரசர்கள் எல்லாம் வருகின்ற வேளையில் அப்பந்தான் பார்த்தாள் பார்வதா தேவி, ஆண்டவன் நமக்கு வரம் கொடுத்தது என்ன? நாம தர்க்கராஜனுக்கும் தார்காவளிக்கும் பிள்ளையாக பிறக்கும் போது, பூத்து நிறைந்த புஷ்பவதி பெண்ணா இருக்கும் போது, சடங்கோடு சேர்த்து சுயமரம் நடக்குகின்ற வேளையில் என்னை மாலையிட்டு மணமுடிக்க நான் வருவேன் என்ற ஆண்டவன் எனக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆனா 56 அரசர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த ஆண்டவனை இன்னும் காண்கவில்லை என்று ஆதிசக்தியான பார்வதி ஆண்டவனை நினைத்து அழுது புலம்புகின்றாள். ஆண்டவனே பகவானே பகவானே சாமி, ஆண்டவனே பகவானே பகவானே, ஆதிசக்தி பார்வதிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற என் கொண்டவனே வரவும் வேண்டும். பார்வதியும் அழுகும் போது அவ முத்து முத்தா கண்ணீரைத்தான் முகங்கள் எல்லாம் வடிப்பாளா ஆறாக கண்ணீரைத்தான் அங்கம் எல்லாம் வடிக்காலே அவ பவளம் போல கண்ணீரைத்தான் அவ பக்கமெல்லாம் வடிப்பாளோ பவளம் போல கண்ணீரைத்தான். ஹலோ, அவ ஏங்குவாளாம் புலம்புவாளா அந்த ஈசனையே நோகுதாளே. யாது சமய வேளையில அங்கே ஆண்டவன் தான் சிவபெருமான். பார்வதா தேவி நம்மை நினைத்து அழுவுதா, அதனால் பார்வதிக்கு கொடுத்த வாக்கை நாம காப்பாற்ற போகணும். பார்வதிக்கு சுயவரம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இப்படியே போனோம்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சிரும். அதனால் ஆண்டி போல் வடிவத்தை கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் 90 பத்தம் சென்ற துவண்ட கிழவரை போலவும் காவி உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு காவி உடையணிந்து உத்திராஜ மாலை போட்டு நீரறியா நெற்றியெல்லாம் திருநீற்று காப்பணிந்தார். ஆலங்கா அத்தி பொண்ணு அரிசரங்கு சொரிசரங்கு ஆலங்கா அத்தி பொண்ணு அரையாப்பு தொடவாளை புண்ணுக்கு 300 பூச்சிகளாம். நின்ற இடங்கள்லாம் நீர் சொரியும் பகவானுக்கு. அப்பேற்பட்ட சொரூபத்தோடு தர்க்கராஜன் கோட்டைக்கு வருகின்றார்.
தர்க்கராஜன் கோட்டையில் ஈசானிய மூலையில வந்து ஆண்டவன் இருந்தார் பாருங்க. ஆமா 56 அரசர்கள் யாவரும் கட்டையினை தூக்கி நெட்டை அமுக்குதான், நெட்டையினை தூக்கி கட்டையினை அமுக்குதான். என்னத்துக்கு அமுக்குதான்? ஏன் பார்வதி எரியக்கூடிய மாலை என் கழுத்துல விழாதா, உன் கழுத்துல விழாதான்னு போட்டி போட்டு நிக்காங்க. அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஈசானிய மூலையில் இருக்கும் போது பார்த்தார் தர்க்கராஜன். தன்னுடைய மகள் கையில் ஒரு மாலையை கொடுத்து, அம்மா பார்வதி, இந்த மாலையை நீ சுழட்டி எறிய வேண்டும், யார் கழுத்தில் விழுதோ அவர்தான் உனக்கு மணவாளன் என்று தர்க்கராஜன் சொல்ல, அப்ப பார்வதாதேவி மலர் மாலையை கையிலே வாங்கி கொண்டு அப்படியே சுழட்டி எறிந்தா பாருங்க. அவ எரிந்த மாலை பந்தலை சுத்துது, பகவானை எங்க எங்கன்னு தேடுது. சுத்தி சுத்தி வருது, சொக்கன் பகவானை எங்கன்னு தேடுது. அப்ப பார்வதியால் எரிந்த மாலை பந்தலை 3 தரம் சுற்றி பகவான் கழுத்துல வந்து விழுந்தது. எல்லாரும் என் கழுத்துல விழுந்திருக்கா உன் கழுத்துல விழுந்திருக்கான்னு பாக்காங்க. ஆனா யார் கழுத்துலையும் விழல. யார் கழுத்துல விழுந்துச்சு? ஆண்டி போல் வடிவம் கொண்டு வந்திருக்கிறாரே ஆண்டவன், அவர் கழுத்துல போய் மாலை விழுந்தது. உடனே 56 அரசர்கள் யாவரும், ஏ கலட்டு பண்டாரம், இரும்படிக்கு வேலைக்கு ஈக்கு என்ன வேலை? இரும்படிக்கு இடத்துல ஈக்கு என்னையா வேலை? உமை யார் அங்க வர சொன்னா? ஐயா அரசர்களே, நான் பார்வதி கல்யாணத்துக்கு என் கழுத்துல மாலை விழணும்னு ஆசைப்பட்டு வரல. தாட்சாயினி பார்வதா கல்யாணம் தடபுடலா இருக்கு, சாப்பாடுகள் ஏகபோகமா இருக்கு. நானும் சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு, அதனால் சாப்பிட்டு போகலாம்னு வந்தோம்யா. இந்த மாலை எனக்கு வேண்டாம்னு ஆண்டவன் கலட்டி கொடுத்தார். மீண்டும் பார்வதி கையில் மாலையை கொடுக்க பார்வதாதேவி 2வது முறையும் சுற்றி எரியும் போது பகவான் கழுத்துல போய் விழுந்தது. உடனே 56 அரசர்கள் யாவரும், இந்த பண்டாரை இங்க இருந்தா நம்ம யார் கழுத்துலையும் விழாது, அதனால இந்த பண்டாரத்தை தூக்கி ஊருக்கு மேற்க ஓட்ட பிள்ளையார் கோயில போண்டி வைங்கன்னாங்க. உடனே அந்த ஆண்டவன் என்று அறியாமல் ஆண்டி என்று அறிந்து கொண்டு ஆண்டவனை பிள்ளையார்கையில கொண்டு போய் வச்சாச்சு. உடனே ஆதிமூல கணபதியாகிய யானையின் கையில மலர் மாலையை கொடுத்து பட்டத்து யானையை அலங்காரம் செய்து மலர் மாலையை யானை கையில கொடுக்கும் போது ஆண்டவன் நினைக்காரு, எப்பா ஏ ஆதிமூலம், உன் தங்கையாகி உங்க அம்மாவாகிய பார்வதியை நான் மனம் முடிக்க நீ தான் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு சுயவரம் நடக்குகின்றது, அதனால் எனக்கு நீ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்ற ஆண்டவன் ஆதிமூல கணபதியை நினைக்க, அந்த ஆதிமூல கணபதியும் மலர் மாலையை கையில எடுத்து யானை போல் சொருபத்தை கொண்டு நேரா ஓட்டப்பிள்ளையார் கோயிலுக்கு வந்து பகவான் கழுத்துல மாலையை போட்டு தன்னுடைய தலையிலே தூக்கி கொண்டு தர்க்கராஜன் கோட்டைக்கு வந்தது. பார்த்தார்கள் 56 அரசர்கள் யாவரும். பார்வதி 2 முறை மாலையை எறிந்தா, பகவான் கழுத்துல போய் விழுந்தது, இந்த ஆண்டி கழுத்துல விழுந்தது. யானை கையில மாலையை கொடுத்தோம், இந்த யானையும் போய் அவர் கழுத்துல தானே விழுது. அப்ப இவர் ஏதோ மைமாந்திரம் வச்சிருக்காரு, வாங்கையா நம்ம போவோம். இவர் ஏதோ மைமாந்திரம் வச்சு பார்வதி எரியக்கூடிய மாலை கழுத்துல விழும்படியா பண்ணிட்டாரு என்று 56 அரசர்கள் யாவரும் கோபத்தோடு கிளம்பினார்கள். அப்ப பார்த்தால் ஆதிசக்தியான பார்வதாதேவி இருந்தும் நான் எரியக்கூடிய மாலை இந்த ஆண்டி கழுத்துலையா விழணும் என்று தாட்சாகினி பார்வதாதேவி எப்படி அழுது புலம்புகின்றாள். நாம் மா குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கா, இந்த ஆண்டி கிழவனுக்கா, மாளிகையில் நான் வளர்ந்தது இந்த கிழவனுக்கா, மாளிகையில் நான் வளர்ந்தது கிழவனுக்கோ, இந்த கிழவனுக்கோ, மாளிகையில் நான் பிறந்ததும் நான் பூ முடிஞ்சதும் பொட்டு வச்சது இந்த கிழவனுக்கா, இந்த ஆண்டி கிழவனுக்கா, பூமியில பெண் பிறந்தது இந்த கிழவனுக்கா, நான் பூமியில பெண் பிறந்தது இந்த கிழவனுக்கோ, சாமி இந்த கிழவனுக்கோ.
என்று பார்வதா தேவி அழுது புலம்ப அப்பந்தான் ஆண்டவனாக சிவபெருமாள் பார்த்தார். பார்வதிக்கு நம்ம ஆண்டவனும் தெரியல, நம்மள ஆண்டின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆண்டி சொரூபத்தை விட்டு ஆண்டவன் போல் பார்வதிக்கு காட்சி அளித்தார் பாருங்க. அப்பந்தான் பார்வதிக்கு சந்தோஷம். நம்ம பகவான்லாம் எங்க வந்திருக்காரு. அப்படி தாட்சாகினி பார்வதிக்கு பகவான் காட்சி அளிக்கும் போது பகவானே நமக்கு மாலையிட வந்து விட்டார் என்ற சந்தோஷத்தை எண்ணி அப்பதான் சொல்லுதா, தர்க்கராஜன் பிறந்தாலும் போட்ட விதிதான் கிடைக்கும், அதனால இந்த ஆண்டிக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்க என்று பார்வதி சொன்னா. முதல்ல ஆண்டி பண்டாரம் சொன்னவா, இப்ப பகவானா காட்சி அளித்த போது பகவான் என்று தெரிந்து கொண்டா பாத்தியலா. அதனால அம்மா துணிந்து பேசுதா. உடனே தர்க்கராஜன் வேற வழி இல்லாமல் ஆண்டி பண்டாரம் என்று அறிந்து கொண்டு பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கராஜன் கல்யாணம் செய்து வைத்தார். அரணே அரணே என்று அரண் மாங்கிலியம் சுட்டுகின்றார். சிவனே சிவனே என்று சிவபெருமாள் சிவமாங்கிலியம் சுட்டி பார்வதா தேவியும் பகவானும் கல்யாணம் முடிந்த இரவர் ஆதி கைலாசம் வந்தார்கள். அப்ப மறுநாள் காலையில பார்த்தார் தர்க்கராஜன் மாப்பிள்ளை சுருள் கொடுக்க வேண்டும் என்று பகவானும் பார்வதியும் இருக்கும் அறைக்கு வரும்போது கதவை திறந்து பார்த்தா அங்க பகவானும் பார்வதியும் காங்கல. பார்த்தான் தர்க்கராஜன். ஞானத்தால் அறிந்து பார்க்கும் போது நந்தி வாகனத்தில் பகவானும் பார்வதியும் கைலேங்கரிக்கு சென்றதை பார்த்தான். உடனே கோபம் கொண்ட தர்க்கராஜன் ஆண்டி போல வடிவத்தை கொண்டு என் பெண்ணாகிய தாட்சாகினியை மணமுடித்து சென்றாரே ஆண்டவன். அந்த ஆண்டவனை ஏற்றி செல்லும் அந்த நந்தி வாகனத்தை பார்த்து, ஏ ஆண்டவா, உனக்கு பெண் கொடுத்த நான் ஒரு மடையன், என் பெண்ணை கல்யாணம் செய்த நீ ஒரு மாடேறி மடையன் என்று தர்க்கராஜன் சொல்ல உடனே நந்தி தேவனுக்கு கோபம் வந்து விட்டது. ஆண்டவா, உங்களை நான் சுமக்கக்கூடிய வாகனமாக இருந்தாலும் இந்த தர்க்கராஜன் என்னை பார்த்து மாடேறி மடையன் என்று கேட்டு விட்டானே, இதற்கு நீங்கள் தான் ஏதாவது சாபம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, ஏ தர்க்கராஜா, என்னுடைய வாகனத்தை பார்த்து என்னை பார்த்து மாடேறி மடையன் என்று சொன்னாய் அல்லவா, அதனால் நாளை ஒரு காலத்தில் உன்னுடைய தலை அருந்து மாட்டு தலை உனக்கு பொருந்துமடா என்ற ஆண்டவன் தர்க்கராஜனுக்கு சாபத்தை கொடுத்து பார்வதியை கைலேங்கரிக்கு அழைத்து சென்றார். அப்ப கோபம் கொண்ட தர்க்கராஜன் ஆண்டவனை எரிக்க வேண்டும் என்று தன்னுடைய தாருகாபுரம் அதிலே அக்கினி யாகத்தை வளர்த்து வருகின்றான். ஆழ குளிய வெட்டி அரையளவு மணல் குமித்து ஆலங்குச்சி அரசங்குச்சி எல்லாம் போட்டு நாங்கி எண்ணெய் கோங்கி எண்ணெய் ஊத்தி நல்ல எண்ணெய் எல்லாம் ஊத்தி குடங்குடமா நெய்ய கொட்டி அக்கினி யாகத்தை வளர்க்கான் தர்க்கராஜன். அவன் வளர்த்து வரும் யாகமானது ஆண்டவனுக்கு பொறுக்கவில்லை. உடனே பார்த்தால் பார்வதா தேவி, ஆண்டவா சிவபெருமாளே, என்னால் தானே இந்த விதி வந்தது, நானே இப்பொழுதே சென்று எங்க அப்பாவாகிய தர்க்கராஜனிடம் அக்கினி யாகத்தை அணைத்து வரும்படியாக சொல்கிறேன் என்று பார்வதி வர இங்க பார்வதா தேவி தர்க்கராஜனிடத்தில் அக்கினி யாகத்தை அணைக்க சொல்ல பார்த்தான் தர்க்கராஜன். என்னை ஏமாற்றி உன்னை மணமுடித்து சென்ற அந்த ஆண்டவனை நான் எரிக்காமல் விடமாட்டேன் பார்வதி. யார் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவனை நான் எரிக்காமல் விடமாட்டேன் என்று தர்க்கராஜன் சொல்ல உடனே பார்வதி கைலேங்கரிக்கு திரும்பினாள். பார்த்தார் பகவான். இந்த தர்க்கராஜன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டுக்காரு. அதனால் அறிவு கடவுளாகிய நம்ம மூத்த மகன் ஆதிமூல கணபதியை அனுப்பி வைப்போம் என்று ஆதிமூல கணபதியை தர்க்கராஜன் கோட்டைக்கு அனுப்பி வைத்து தர்க்கராஜன் தலையை அறுத்து யாகத்துல போட சொன்னார். ஆதிமூல கணபதியும் ஓடோடி வந்தார். பார்த்தார் தர்க்கராஜன், நம்ம பேரப்புள்ள வாராரு, அதனால அவருக்கு என்னது பிடிக்கும், பச்சரிசி பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும். அவள் பொறி கடலை கொலக்கட்டையெல்லாம் அவிச்சு வச்சு அவர் பேசாம இருந்துருவாரு. அதனால் பச்சரிசி பலகாரங்களை ஆதிமூல கணபதிக்கு முன்னால் படைத்தார். ஆதிமூல கணபதி அப்படியே வந்து இருந்துட்டார். மறுபடி யாரை அனுப்பினார்? வடிவேலனை அனுப்பினார். வடிவேலன் வரும்போது தர்க்கராஜன் என்ன செஞ்சான்? நாட்டியங்களை வரவழைத்து நடனமாட சொன்னான்.
முருகப்பெருமாளும் அப்படியே அமர்ந்து விட்டார். மூன்றாவதாக சரஸ்வதியாகிய கலைமகளை அனுப்பி வைத்தார். கலைமகளுக்கு என்னது பிடிக்கும்? புராணங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் புத்தக ஏடா அடிக்கி தள்ளிட்டான். கலைமகளும் புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் பகவானுக்கு அக்கினி யாகமானது தாங்க முடியவில்லை. 3 பிள்ளையை அனுப்பி வைத்தோம். 3 பிள்ளையவும் அந்த தர்க்கராஜன் தடை போட்டு விட்டானே. அதனால் அக்கினி யாகம் தாங்காமல் ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் வியர்வை வழிந்தது. அந்த வியர்வையை வலித்து அப்படியே பாறையில சுண்டினார் பாருங்க. அப்படி வியர்வையை வலித்து பாறையில் சுண்டும் போது பாறை 2ஆக வெடித்து அதிலிருந்து வீர சொரூபத்தோடு 10 கரங்களோடு ஒரு பாலகன் வந்து பிறந்தான் அல்லவா? அந்த பாலகனை அன்போடு அழைத்த ஆண்டவனாகிய சிவபெருமாள், ஏ அப்பா பாலகா, வீர சொரூபத்தோடு நீ வந்து பிறந்ததனாலையும் என்னுடைய வேர்வையில் வந்து நீ பிறந்ததனாலையும் வேர்வை புத்திரன் என்ற ஆண்டவன் பெயர் நாமத்தை கொடுத்தார். ஏ அப்பா வேர்வை புத்திரா, நீதான் தர்க்கனுடைய கோட்டைக்கு சென்று உங்க தாத்தாவாகிய தர்க்கராஜன் தலையையும் உங்க ஆட்சி தார்காவளி தலையை மறுத்து அக்கினி யாகத்துல நீ போய் போடணும் என்ற ஆண்டவன் வேர்வை புத்திரனை அனுப்பி வைக்க, அப்ப பார்த்தார் வேர்வை புத்திரன் கச்ச வரிஞ்ச கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டு ஆங்கார சொரூபத்தோடு கையிலே வாளை எடுத்துக்கொண்டு தர்க்கன் கோட்டைக்கு வருகின்றார். அங்க வரும்போது மூத்த மகனாகிய ஆதிமூல கணபதியை பார்த்தான். இவர்தான் தர்க்கராஜனா இருப்பானோ என்று ஆதிமூல கணபதியின் தலையை அறுத்தான் வேர்வை புத்திரன். ராஜா எதுக்கு? அப்ப பார்த்தார் தர்க்கராஜன் கோட்டைக்கு ஓடி வரும்போது வேர்வை புத்திரன் ஆதிமூல கணபதியின் தலையறுத்தார். அப்பந்தான் பார்த்தார் ஒருவேளை இவர் இல்லையோ என்று மீண்டும் தர்க்கன் கோட்டைக்கு போகும்போது தர்க்கராஜன் அக்கினி யாகத்தில் அமர்ந்திருக்கும் போது அப்ப பார்த்தார் வேர்வை புத்திரன் இவர்தான் தர்க்கராஜன் என்று. தர்க்கராஜன் தலையை அறுத்து அக்கினி யாகத்தில் போட்டார். தார்காவடு ஐயா உருவின வாளோடு கிழக்கு முகமாக ஐயா கொழுவிருந்து வாராரு. கொழுவிருந்து வாரபோது அங்க ஆண்டிற்கு ஒரு தடவை அங்க சீரோடும் சிறப்போடும் அங்க குடை போட்டு கொடுப்பாராம். அங்க குடை கொடுக்கும் மக்களையும் வரி கொடுக்கும் மக்களையும் ஆடுங்குள கோமரத்தை ஐயாவான கோட்டை மாடா அவர் வாழையடி வாழையாக அவரை வாழ வைக்கும் தெய்வமாக ஐயா கிழக்கு முகமாக ஐயா கொழுவிருந்து வாராரு. அவரை நம்பி வந்த மக்களுக்கு ஐயா நல்வாக்கு சொல்லுவாரா. அவரை தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லுவாரா. ஐயாவான கோட்டமாடா அவர் கொழுவிருந்து வாரபோது இந்த கோட்டை திருடு நன்னகரி ஐயா அட்டமது சுளிக்காது அசல் காத்து வீசாது சிட்டதுவும் பறக்காது அங்க சிறுகுருவில் ஆந்தாது உள்ளம் அது பறக்காது ஊர்குருவில் ஆந்தாது ஐயா கொழுவிருந்து வாரபோது அவரை வணங்கி வரும் மக்களையும் நோய் நொடி பிணிகள் தீர்த்து ஐயா நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு அவர் வாழையடி வாழையாக வளர வைக்கும் தெய்வமாக ஐயா கிழக்கு முகமாக இருந்து கொண்டு அவரை கோவில் குடை போட்டு குடை கொடுத்து வரும் அனைத்து சமுதாய மக்களையும் அவரை நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக
ஆமையா அவரை வணங்கி வருகின்ற மக்கள் அனைவர் மேலேயும் ஐயா பயிரெடுத்து ஆடி வரக்கூடிய கோமரங்கள் அனைவரையும் ஐயா பாதுகாத்து வருகின்றார். ஆமையா வாழையடி வாழையாக வளர வைத்து ஐயாவை வணங்கி வரும் மக்கள் எல்லோரையும் ஒரு பயிர் போலும் அந்த மக்களை காக்கும் வேலியாக இந்த கோட்டை திருடு நன்னகரிலே கிழக்கு முகமாக இந்த கோட்டை திருடு மக்கள் அனைவரும் அனைத்து மக்களும் ஒரு பயிராகவும் அவரை வணங்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்கள் எல்லாம் ஒரு பயிர் போல அந்த மக்களை காக்கும் வேலி போல ஐயா கோட்டை மாடசுவாமி குழுவிருந்து வருகின்றாரே. வளர வேண்டும் வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் ஐயா வளர வேண்டும் அவர்கள் வம்சம் என்றென்றைக்கும் வளர வேண்டும் ஐயா வளர வேண்டும். ஒன்று பத்து 100 கோடி உயர வேண்டும் கைலை போல செய்யும் நல்ல தொழில்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் போன இடங்கள் எல்லாம் பெயர் பெற்று வாழ வேண்டும் எங்க கோட்டை மாடசுவாமி அருளாலே அம்மா கலிங்க நாச்சி அம்மன் கிருபையாலே ஐயா ஆடுங்குள கோமரங்கள் இங்க அன்பளிப்பு செய்தவர்கள் ஐயா அவருடைய குடும்பம் எல்லாம் ஐயா குடும்பம் எல்லாம் என்றும் கல்யாண வாசலா வாழ சாமி குடும்பம் எல்லாம்